எந்த இடத்துல ஷமீம் மாஃபி மேல சந்தேகம் வருதுன்னா, ஒரு சாதாரண பத்திரிகையாளரா இருந்தவங்க அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ்ல மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய வுட்லண்ட் ஹில்ஸ்ல ஒரு பெரிய பங்களால இருந்திருக்காங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்கள், அதுவும் இல்லாம 2016ஆம் ஆண்டு அவங்களுக்கு அமெரிக்காவில் கிரீன் கார்டும் கிடைச்சது. இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? உண்மையிலேயே ஒரு சாதாரண பத்திரிகையாளராக இருந்தால் இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு ஷமீம் மாஃபி கிட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. ஓமன் நாட்டுல மாஃபி அட்லஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அது வெறும் காகிதத்துல மட்டும்தான் இருந்ததா அமெரிக்கா இப்ப குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அந்த நிறுவனம் வழியா பல கோடிக்கணக்கான டாலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. மாஃபி அமெரிக்காவோட எலைட் சர்க்கிள்ல ரொம்ப சர்வசாதாரணமா பழகிட்டு இருந்தாங்க. கேட்க போனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிபடுற சில பெயர்கள் அவங்களோட நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க மாஃபி எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னு. அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இப்போ நிறைய ஆதாரங்களை அடுத்தடுத்து வெளியிடுறாங்க. ஷமீம் மாஃபி ஒரு சாதாரண ஆயுத தரகர் மட்டும் இல்ல, அவரு ஈரானோட ஒரு ஹை வேல்யூ அசெட், உயர் மதிப்புள்ள உளவு ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாஃபி டெல்லியில மாணவியா படிக்கும் போதும் சரி, அவங்க ஊடகத்துறையில பணியாற்றும் போதும் சரி, அவங்க நட்பு வட்டாரம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிச்சு. அதுல பல முக்கிய நபர்கள், விஐபிக்கள், விவிஐபிக்கள் இருந்ததா சொல்லப்படுது. மாஃபி ஒரு பத்திரிகையாளரா இருந்த போது பாதுகாப்புத்துறை தொடர்பா நிறைய தகவல்களை திரட்டி கட்டுரை எழுதினாங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் போனாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான தகவல்களை அவங்க ஈரானுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் விட அவங்களுக்கு ஒரு சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னு விருதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன விருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அரசியல் பற்றி அவர் எழுதின கட்டுரைகளுக்காக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அவங்களுக்கு டிஜி ஸ்டார் அப்படின்னு விருதையும் வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா துருவி விசாரணை நடத்தும் போது 2 விஷயங்கள் இதுவரைக்கும் வெளியில வந்திருக்கு. இனிமேலும் நீதிமன்றத்தில் மாஃபி கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் விசாரணை நடக்க போது. இப்போதைக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனா அவரை பற்றி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2 தகவல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாஃபியோட முதல் கணவர் ஈரானோட உளவு அமைச்சகத்துல அதிகாரியாக இருந்தார் அப்படிங்கறத மாஃபியே ஒத்துக்கிட்டதா நீதிமன்ற ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட இப்போதைய கணவர் அமெரிக்காவுக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஷமீம் மாஃபியோட 2வது கணவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையில உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் உலக புள்ளியா இருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு.